அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இந்தியாவில் 2003ஆம் ஆண்டு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருந்தது. பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு கடைசி ஊதியத்தில் பாதியை ஓய்வூதியமாக வழங்குவதால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பணவீக்கத்திற்கு ஏற்ப ஓய்வூதிய உயர்வு பெறுகிறார்கள். ஆனால் என்பிஎஸ் என்பது பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இதில் ஊழியர்கள் மற்றும் அரசு இருவரும் பங்களிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 2023ஆம் ஆண்டு புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இந்தியா முழுவதும் இந்த நடைமுறை அமலுக்கு வந்த நிலையில் பல மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சத்தீஸ்கர், ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை 20 ஆண்டுகளுக்கு மேலாக புதிய ஓய்வூதிய திட்டம் தான் நடைமுறையில் இருக்கிறது. இந்நிலையில் கடந்த 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் தற்போது கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. இதனை அடுத்து பல்வேறு அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கிடையே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய IAS சுகந்தீப் சிங் பேடி தலைமையிலான ஒரு குழுவை தமிழக அரசு அமைத்தது. அந்த குழு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருகிறது. இந்த நிலையில் அரசு அமைத்த குழு பல்வேறு ஆய்வுகளை மற்றும் தரவுகளை சேகரித்து இது தொடர்பான அறிக்கையை கிட்டத்தட்ட நிறைவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது. விரைவில் இந்த அறிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலேயே இந்த அறிக்கை முதல்வரிடம் ஒப்படைக்க இருக்கும் நிலையில் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் அல்லது செப்டம்பர் மாத தொடக்கத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வரும் என்கின்றனர். இதனால் அரசு ஊழியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.